நாம் ஒவ்வொருவரும் பணத்தை சம்பாதிப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான். அப்படிப்பட்ட தேவைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருப்பது நம்முடைய உணவு மற்றும் உடை போன்றவை தான். பணம் இருந்தாலேயே உண்ண உணவும் உடுத்த உடையும் கிடைத்துவிடும் அல்லவா? அப்படிப்பட்ட பணத்தை தரக்கூடிய தெய்வமாக தான் மகாலட்சுமி திகழ்கிறார். மகாலட்சுமியை வழிபாடு செய்ய பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை தினமும் செய்யலாம். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம். செய்யக்கூடிய நேரம் என்பது முடிந்த அளவிற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து விடுங்கள். ஒருவேளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய இயலவில்லை என்னும் பட்சத்தில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம். எப்பொழுதும் போல் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக தனியாக சிறப்பாக ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. விருப்பம் இருப்பவர்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளலாம். கிழியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையை எடுத்து பன்னீரை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அதற்கு நடுப்பகுதியில் சந்தனத்தை வட்ட வடிவில் தடவிக்கொள்ள வேண்டும். அந்த சந்தனத்திற்கு மேல் ஒரே ஒரு குங்கும பொட்டை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பாள தட்டின் மேல் வைத்து அதை மகாலட்சுமியாக பாவித்து பின்வரும் இந்த மந்திரத்தை 108 முறை கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பொழுது வாசனை மிகுந்த மலர்களாலோ அட்சதையாலோ நாணயங்களாலோ அர்ச்சனை செய்யலாம். இயலாதவர்கள் குங்குமத்தை பயன்படுத்தி கூட அர்ச்சனை செய்யலாம். மந்திரம்: ஓம் தன தான்யாதிபதையே நமஹ.